வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். சம்மர் ஹாலிடேஸ்க்காக அவங்களோட வீட்டுக்கு வந்த பிரான்சிஸ் திடீர்னு காணாம போயிடுறான். அவனை 6 மாசம் கிட்ட தேடியும் போலீஸ்னால அவன் எங்க போனா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எதையுமே தெரிஞ்சுக்க முடியல. அப்போ ஒரு நாள் லிண்டா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அதை பத்தி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கணவர் திடீர்னு பிரான்சிஸ் இனி வரமாட்டான்னு சொல்லவும் ஷாக் ஆகித்தான் போனாங்க. லிண்டாவோட ஹஸ்பண்ட் ஏன் அப்படி சொன்னாரு, அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். திடீர்னு லிண்டாவோட ஹஸ்பண்ட் அவன் கிடைக்க மாட்டான்னு சொல்லவும் ஒன்றும் புரியாம ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க லிண்டா. அதுக்கு சில நொடிகள் அமைதியா இருந்தவர், அந்த பெட்டி சம்பந்தமா நடந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரச்சனையானது லிண்டா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொன்னாரு. அதுக்கு லிண்டா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் அந்த பெட்டிக்கு என்ன, அது ஒரு சாதாரண பெட்டி தானேன்னு கேட்டதுக்கு சொல்லலாமா வேணாமான்ற ஒரு தயக்கத்தோடையே, இல்ல லிண்டா, அது சாதாரண பெட்டி கிடையாது, எங்க அம்மா சாகும்போது அதை தூக்கி போட்டுட சொன்னாங்க தான், ஆனா நான் தான் அதை கேட்காம போயிட்டேன், அதனால இப்போ தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சே பார்க்கலன்னு சொன்னாரு. இதை கேட்டதும் என்னெல்லாமோ சொல்றீங்க, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன்னு கேட்டாங்க லிண்டா. ஒரு பெருமூச்சு விட்டபடியே, என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு, என்ன நீங்க, உங்களோட அண்ணன், அப்புறம் 2 சிஸ்டர்ஸ், மொத்தம் 4 பேர் தானேன்னு சொன்னாங்க லிண்டா. இல்ல, எங்க அம்மாவுக்கு 5ஆவதா ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு எல்விஸ். எங்க அம்மாவுக்கு எங்க எல்லாரையும் விட எல்விஸை தான் ரொம்பவே பிடிக்கும். நாங்க எல்லாரும் அப்போ அப்பாவோட பெரிய ஃபார்ம்ல தான் இருந்தோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல எல்லாம் பண்ணையிலேயே வேலை சரியா இருக்கும். எல்விஸை தவிர மற்ற 4 பேருமே பண்ணையில கடுமையா உழைச்சிருக்கோம் தெரியுமா. எல்விஸை மட்டும் ஏனோ தெரியல அம்மா அவங்க கூடயே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் வித்தியாசமானவனா இருந்தான். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கும்னு தோணுதுன்னு சொன்னாரு. அவனை சுத்தி எப்பயுமே ஏதாவது விபரீதமா நடந்துகிட்டே இருக்கும். இதனாலேயே எங்க அப்பாவுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. கோபம் வந்து அவர் அடிக்கும் போதெல்லாம் பயந்துகிட்டு எங்க வீட்டில இருந்த அந்த பெரிய பெட்டிக்குள்ளதான் போய் ஒளிவான் எல்விஸ். ஒவ்வொரு தடவையும் அம்மா தான் அவனை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வருவாங்க. அப்பவெல்லாம் அம்மா கிட்ட எல்விஸ், நான் எங்கேயாவது கண்டிப்பா ஓடி போயிட போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா. நாங்களும் அம்மாவும் சேர்ந்துதான் ஒவ்வொரு முறையும் அவனை சமாதானப்படுத்துவோம். அப்படி இருக்கும்போது ஒரு சம்மர் டைம்ல திடீர்னு எங்களோட பண்ணையில நெருப்பு பிடிச்சிருச்சு. அதுக்கு என்ன காரணமோ எங்களுக்கு தெரியல, ஆனா எங்க அப்பா அதுக்கும் எல்விஸ் தான் காரணம்னு சத்தம் போட்டுக்கிட்டே அவனை தேடி வந்திருக்காரு. அவன் பயத்துல ஓடி போய் அந்த பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல. அவன் அங்கதான் ஒளிவான்னு அப்பாவை தவிர மத்த எல்லாருக்குமே நல்லா தெரியும். எங்க சொன்னா அதுக்கும் அடி அதிகமா விழுமோன்னு நாங்க எதுவுமே சொல்லல. ரொம்ப நேரம் கழிச்சு அம்மா போய் அந்த பெட்டியை திறந்து உள்ள பார்த்திருக்காங்க. ஆனா அவன் உள்ள இல்ல. சரி, எனக்கு தெரியாம அங்கிருந்து எங்கேயாவது வெளியே போயிருப்பான், ஈவினிங் சாப்பிட கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சிருப்பாங்க போல எங்க அம்மா. நெருப்பு அணைச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கும் நிறையவே வேலை இருந்ததால அதை பத்தி நாங்களும் எதுவும் கண்டுக்கவே இல்லை. ஆனா ராத்திரி நேரமாக எல்விஸ் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. அம்மா பதட்டமடைஞ்சு போய் என்னை கூப்பிட்டு, எல்விஸ் எங்க போனானே தெரியல பென், நீயும் அண்ணனும் போய் எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வர்றீங்களான்னு சொன்னாங்க. நான் போய் மெதுவா எங்க அண்ணன் கிட்ட இதை பத்தி சொல்லவும் எங்க அப்பாவும் அதை அப்போ கேட்டுக்கிட்டாரு. அவர் எதுவும் சொல்லாததால நானும் அண்ணனும் எல்விஸை தேடி போனோம். ஆனா அவனை எங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட இதை சொல்லவும் அவங்க அழ ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த அப்பா எல்விஸ் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரும் தேடி போயிருக்காரு. அக்கம் பக்கத்துல இருந்த பண்ணைகள்ல, பக்கத்துல இருந்த காட்டுப்பகுதிகள்னு எல்லா இடங்கள்லயும் போய் தேடி இருக்காரு. ஆனா எல்விஸை அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது நடந்த சமயத்துல போலீஸ் இந்த மாதிரி சின்ன பசங்க காணாம போறத அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கவே மாட்டாங்க. வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு ஜஸ்ட் ஒரு கேஸை மட்டும் ஃபைல் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அப்போ இருந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி தான் இருந்தும் எங்க அப்பா போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. பட் எதுவும் பெருசா நடக்கவே இல்லை. அப்போ திரும்பவும் எங்க அம்மா நடந்ததையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கடைசியா எல்விஸ் போய் ஒளிஞ்சிருந்தது அந்த பெரிய பெட்டிக்குள்ளதான். அதுக்கப்புறம் அதுல இருந்து அவன் வெளியே வரவே இல்லை. ஏன்னா அவன் மட்டும் வெளியே வந்திருந்தா அம்மாவுக்கு கண்டிப்பா அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த பெட்டியை விட்டு அவன் வெளியே வரவே இல்லை. நாள் கணக்கில் அவன் திரும்பி வராம போகவும் அம்மா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. எப்பயாவது ஒரு நாள் எல்விஸ் கண்டிப்பா அந்த பெட்டியில இருந்து வெளியே வருவான்னு நம்புனாங்க எங்க அம்மா.
ஆனா வருஷங்கள் தான் ஓடிச்சே தவிர எல்விஸ் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நாங்கெல்லாம் வளர்ந்து படிச்சு முடிச்சு எங்களோட லைஃப்பை பார்க்க போயிட்டோம். ஆனா அம்மா அங்கேயே ஸ்டக் ஆயிட்டாங்க. எல்விஸ் கண்டிப்பா அவங்க கிட்ட திரும்ப வருவான்னு ரொம்ப எதிர்பார்த்திருக்காங்க. இந்த டைம்ல அப்பாவுக்கும் என்னால தான் நம்ம பையன் காணாம போயிட்டான்ற ஒரு கில்ட்டே இருந்திருக்கும் போல. அந்த கில்ட்லயே அவர் ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததும் பண்ணையவெல்லாம் வித்துட்டு அம்மாவை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எல்விஸ் இனி திரும்ப வரமாட்டான்னு நானும் அண்ணனும் அம்மாவை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தோம். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் அதை நம்பவே இல்லை. அப்புறம் அவங்க சாகும் தருவாயில தான் அவங்களே அதை ரியலைஸ் பண்ணி அந்த பெட்டியை தூக்கி போட்டுடுவேன், இனிமே அவன் வருவான்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பென் அதை செய்யவே இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்து மேல பென்க்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்ததே கிடையாது. ஆனா பிரான்சிஸ் காணாம போனதுக்கு அப்புறம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஒருவேளை என்னோட தம்பிக்கு நடந்ததுதான் நடந்திருக்குமோன்னு தோணுதுன்னு சொன்னாரு பென். இதை கேட்டுக்கிட்டு இருந்த லிண்டா எதையோ யோசிச்சதுக்கு அப்புறமா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உங்களோட தம்பிக்கு ஏதோ பவர் இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பிரான்சிஸ்க்கு அப்படி எதுவுமே இருந்த மாதிரி தெரியலையே, அப்புறம் அவன் எப்படி காணாம போனான்னு கரெக்டா ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு அவரு தயங்கி எனக்கும் தெரியல லிண்டா, மேபி அந்த பெட்டியில தான் ஏதோ பிரச்சனை இருக்கும் போலன்னு சொன்னாரு. அப்போ அந்த பெட்டியை எங்கேயாவது தூக்கி போட்டுடலாமான்னு கேட்டதுக்கு அவரோட அம்மா மாதிரியே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போமேன்னு சொன்னாரு. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், பிரான்சிஸ் காணாம போனதுக்கு நம்ம பசங்களும் ஒரு வகையில காரணம்னு சொன்னாரு. லிண்டானால அதை மறுத்து பேசவே முடியல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி பேசிக்கவே இல்லை. இப்படியே பிரான்சிஸ் காணாம போய் 2 வருஷம் ஆகுது. மியாவும் லியாமும் காலேஜில் ஜாயின் பண்ணி செகண்ட் இயருக்குமே போயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் மதிய வேளையில லியாம் அண்ட் மியாவோட வீட்டு கதவு தட்டப்பட்டுச்சு. அதை லிண்டா தான் ஆன்சர் பண்ணாங்க. வெளியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் ஷூட் போட்டுட்டு சன்கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வியர்டா 2 பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க. லிண்டா கதவை திறந்ததும், மிஸ்ஸஸ் பென், நாங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டாங்க. அவங்க தோற்றமே ஒரு கிரீப்பியான வைபை கொடுத்தாலும் எதை பத்தி பேசணும்னு கேட்டாங்க லிண்டா. அதுக்கு வந்தவங்கள ஒருத்தர், உங்க வீட்ல இருந்து காணாம போன பிரான்சிஸை பத்தி பேசணும், உள்ள வரலாமான்னு கேட்டாங்க. அந்த நபர் பிரான்சிஸை பத்தி சொன்னதும் வேற வழி இல்லாம உள்ள விட்டாங்க லிண்டா. உள்ள வந்ததும் ஹால்ல இருந்த சோஃபால அமைதியா 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பொறுமை இழந்து போன லிண்டா என்ன விஷயம்னு கேட்டதுக்கு, உங்க ஹஸ்பண்டும் இப்ப வந்துருவாரு, அவர் வந்த உடனே பேசிக்கலாமேன்னு சொல்லியிருக்காரு வந்த அந்த நபர். அதுக்கு லிண்டா, அவர் வேலைக்கு போயிருக்காரு, வர ஈவினிங் ஆகுமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டு முன்னாடி பென்னோட கார் வந்து நிற்கிற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே பென் ஃப்ரண்ட் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தாரு. அவரை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க லிண்டா. அவர்கிட்ட ஏதோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புதுசா வந்தவங்கள ஒருத்தர், ப்ளீஸ் டேக் அ சீட் மிஸ்டர் பென்னு சொன்னாரு. அடுத்ததா லிண்டாவை பார்த்து, யூ டூ மிஸ்ஸஸ் பென்னு சொல்லவும் 2 பேரும் பேசாம ஒருத்தர் பார்த்தபடியே அவங்களுக்கு எதிரில் உட்கார்ந்தாங்க. இவங்க உட்கார்ந்ததும் அந்த 2 பேர்ல ஒருத்தர் அவர் கொண்டு வந்திருந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி ஒரு ஃபைலை எடுத்து இன்னொரு நபர்கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கினவர் அதை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து பென் கையில கொடுத்திருக்காரு. அந்த போட்டோல இருந்தது ஒரு சின்ன பையனோட உயிரற்ற உடல். அதுவும் ஐஸ்ல உறைஞ்சு போய் கை காலெல்லாம் விரைச்சு போய் இறுகி இருந்துச்சு. அந்த போட்டோல இருந்த அந்த பையனோட முகத்தை ஒரு நிமிஷம் உத்து பார்க்கும்போதுதான் அவரு அதிர்ந்து போனாரு. ஏன்னா அது வேற யாரும் கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வீட்டில இருந்து காணாம போன பிரான்சிஸ் தான் அது. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அமைதியா அந்த போட்டோவை லிண்டாவோட கையில கொடுத்தாரு. அவங்களும் அந்த போட்டோவை 2 நிமிஷம் உத்து பார்த்துட்டு அது யாருன்னு தெரிஞ்சதும் அழ ஆரம்பிச்சாங்க. முதல்ல பென் தான் பேச ஆரம்பிச்சாரு. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, பிரான்சிஸ் எங்க இருந்தான்றது தான். அப்பதான் அவங்களுக்கு கிடைச்ச தகவல்களை சொல்லியிருக்காங்க. சில மாசத்துக்கு முன்னாடி கனடாவோட ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு லாகிங் கம்பெனி மரத்தை வெட்ட கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பிரான்சிஸோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பிரான்சிஸ் எப்படி அவ்வளோ தூரம் போனான்னு உங்களுக்கு தெரியுமான்னு பென் கேட்டதுக்கு, எங்களுக்கும் புரியல மிஸ்டர் பென், ஆனா ஒரு சின்ன பையன் அப்படிப்பட்ட மோசமான இடத்துக்கு தனியா போக வாய்ப்புகளே கிடையாது, சம்திங் வாஸ் அன்யூஷுவல்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பிரான்சிஸ் எப்படி காணாம போனான்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு, மறுபடியும் அவன் காணாம போன அன்னைக்கு நடந்ததையெல்லாம் சொன்னாரு பென். அவர் சொன்னதை கேட்கும்போது அவங்களோட முகத்துல எந்த விதமான எக்ஸ்பிரஷனுமே இல்லை. அவர் அதை சொல்லி முடிச்சதும் அந்த பெட்டியை நாங்க பார்க்கலாமான்னு கேட்டாங்க. பென்னும் யோசிக்காம சரி வாங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆட்டிக்கு கூட்டிட்டு போய் அந்த பெட்டியை காட்டியிருக்காரு. அந்த பெட்டியை பார்த்தவங்க, இதுக்கு முன்னாடி இந்த பெட்டி சம்பந்தமா ஏதாவது வியர்டா நடந்திருக்கான்னு கேட்கும்போது தன்னோட தம்பி காணாம போனதை பத்தி அவர் சொல்ல விரும்பாததால இல்ல அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்லவும், அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த ஃபைல்ல இருந்த இன்னொரு போட்டோவை எடுத்து பென் கிட்ட கொடுத்தாங்க. பென் கிட்ட கொடுத்து, இந்த போட்டோல இருக்க பையனை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்கன்னு கேட்டாங்க.
அந்த 2வது போட்டோல இருந்த சின்ன பையனுக்கும் பிரான்சிஸ்க்கு ஏற்பட்டிருந்த அதே முடிவு தான் நடந்திருக்கு. அந்த போட்டோல இருந்த முகத்தை பார்க்கும்போது தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது பென்னுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அழ ஆரம்பிச்சாரு. ஏன்னா அந்த போட்டோல இருந்தது சின்ன வயசுல காணாம போன அவரோட தம்பி எல்விஸ். இது அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. போட்டோவை பார்த்ததும் அவர் அழ ஆரம்பிச்சிருந்தாரு. அதை பார்த்த புதுசா வந்தவங்க, மிஸ்டர் பென், இது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு, இது என்னோட தம்பி எல்விஸ்னு சொன்னாரு. இதை கேட்டதும் லிண்டாவும் திகைச்சு போனாங்க. அடுத்து எல்விஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு பென் அழுகையை நிறுத்திட்டு நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு முடிச்சதும் சம்திங் இஸ் ராங் வித் யுவர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சது சரியா தான் போச்சுன்னு சொன்னாங்க. ஏன் என்னாச்சுன்னு லிண்டா கேட்டதுக்கு, எங்க தியரி படி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட்டிக்குள்ள ஒளிஞ்சு காணாம போன எல்விஸ் இந்த பெட்டியை அவரோட சைக்கிக் எபிலிட்டி மூலமா ஒரு டோர்வேயா மாத்தி இருக்காரு போல. அதனாலதான் யாருக்கும் தெரியாத, யாராலையும் போக முடியாத ஒரு இடத்துக்கு அவர் டெலிபோர்ட் ஆயிருக்காரு. பட் அவர் டெலிபோர்ட் ஆன இடம் ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம். அவருக்கு அங்கிருந்து திரும்பி வர தெரியாததால அவர் அங்கேயே மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அங்க அவர் போன 2 நாட்கள்ல குளிர் தாங்காம இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களோட தியரி படி அந்த எபிலிட்டி உங்களோட 2 பசங்களுக்கு தான் இருந்திருக்க முடியும். ஆனா அது உங்களுக்கு வெளியே தெரியல. சம்ஹவ் பிரான்சிஸ் மேலே இருந்த வெறுப்பு அதை ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். அதனால அவனும் அங்க டெலிபோர்ட் ஆயிருக்கலாம். ஏற்கனவே இந்த பெட்டி மூலமா ஒரு டோர்வே ஓப்பன் ஆயிருப்பதால திரும்பவும் அந்த இடத்துக்கே அவன் அனுப்பப்பட்டிருக்கலான்றது எங்களோட தியரி. சப்போஸ் அந்த நேரத்துல அந்த பெட்டிக்குள்ள பிரான்சிஸ் போகாம உங்க பசங்கள்ல யாராவது ஒருத்தர் அதுக்குள்ள போயிருந்தாலும் அவங்களுக்கும் இதே முடிவு தான் வந்திருக்குன்னு தோணுதுன்னு சொன்னாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் பென், அப்போ இந்த பெட்டி பிரச்சனைக்கு காரணம் இல்லையான்னு கேட்டாரு. எங்களோட தியரி படி இது வெறும் சாதாரண பெட்டி தான் பென். வெறும் ஆப்ஜெக்ட்ஸ்னால மட்டுமே அந்த மாதிரி டோர்வே எல்லாம் ஓபன் பண்ண முடியாது. வெளியே இருந்து ஏதாவது நடந்தா மட்டும்தான் இது சாத்தியமாக முடியும். இது நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னு சொன்னாங்க. அண்ட் உங்களோட பசங்களுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்றதால தான் பிரான்சிஸும் அங்க போய் மாட்டிக்கிட்டான்னு சொன்னாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம், இனி இந்த பெட்டி இங்க இருக்க வேணாம், நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த ஒரு பழைய மாடல் போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணாங்க. பேசி முடிச்சதும் பென், ஆமா நீங்க யாரு, போலீஸ் மாதிரி தெரியலையேன்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே, அதுதான் சொன்னமே பென், நாங்க கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்றோம், அதுக்கு மேல உங்களுக்கு தெரிய வேண்டியது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா லிண்டா, இதனால எங்க பசங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டதுக்கு, இப்போ வரைக்கும் இல்ல, பட் நாங்க அவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருப்போம்னு சொன்னாங்க. அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு சீக்ரெட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கன்றது மட்டும் நல்லா அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வேன்ல வந்த சில பேர் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு போனாங்க. அவங்க போனதும் முதல்ல வந்த 2 பேரும் கிளம்ப பார்த்தாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்ச நாள்ல பிரான்சிஸோட பாடி உங்களுக்கு வரும், சோ ஃபியூனரலுக்கு ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ எல்விஸோட பாடி வராதான்னு பென் கேட்டதுக்கு, எல்விஸ் காணாம போனதாவே இருக்கட்டும் பென், அதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொன்னாங்க. அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி பென் அவசரமா, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டா நாங்க என்ன சொல்றதுன்னு கேட்டதுக்கு, டோன்ட் வரி, வி வில் டேக் கேர் ஆஃப் தட்னு சொல்லிட்டு போனாங்க. அது மட்டும் சொல்லாம, இதை பத்தி நீங்க யார்கிட்டையும் வெளியே சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அது வெறுமனே அட்வைஸ் மாதிரி மட்டும் தெரியல, ஒரு எச்சரிக்கையாகவும் தெரிஞ்சுது. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் சில மணி நேரங்கள்ல நடந்ததையெல்லாம் பென் அண்ட் லிண்டானால நம்பவே முடியல. உடனே லியாம் அண்ட் மியாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அவங்கள யாராவது புதுசா பார்க்க வந்தாங்களா இல்ல யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டதுக்கு, அதுக்கு இல்லையம்மா ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டாங்க லியாமும் மியாவும். ஒன்றும் இல்லை, சரி ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு மட்டும் லிண்டா காலை கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கும் போல, ஆனா அவையெல்லாம் வெளியவே தெரிய வரலன்றது மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம அவங்க அமைதியா இருந்தாகணுன்றதும் அவங்களுக்கு நல்லாவே புரிய வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.